அரசாங்கத்தின் பொருளாதார நிவாரண தொகுப்பை சமர்ப்பிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்ற அவைக்கு வருகை தந்திருந்தார். தற்போதைய உலக போர் சூழலினால் நாட்டில் பல துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் அது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசாங்கத்தின் பொருளாதார நிவாரண தொகுப்பை சமர்ப்பிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வருகை தந்து உரையாற்றினார். தற்போதைய உலக போர் சூழ்நிலையில் நாட்டில் பல துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் அது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். இதன்போது எரிபொருள் மற்றும் வலுசக்தி குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி எரிபொருள் செலவினங்களுக்கு ஏற்ப விலைகளை அமைக்கும் போது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாகவும் கூறினார். சந்தை பெறுமதிக்கு இணங்க தற்போது 1 லிட்டர் டீசலின் விலை 600 ரூபாவை தாண்டியுள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் மே மாதம் 1ஆம் திகதி அல்லது அதற்கு அண்மைய தினமொன்றில் எரிபொருளுக்கான புதிய செலவு அடிப்படையிலான விலைக்கு சூத்திரத்தை அரசாங்கம் கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். அந்த செலவு முந்தைய மாதத்தின் உண்மையான தரவுகளின் அடிப்படையில் கணக்கிடப்படும் என்றும் குறிப்பிட்டார். அடுத்த எரிபொருள் விலை திருத்தத்தின் போது உண்மையான செலவை கணக்கிட்டு 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் வரை மானியம் வழங்கவும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாய் வரை மானியம் வழங்கவும் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதன்படி கணக்கிடும் போது ஒரு மாதத்திற்கு 20 மில்லியன் ரூபாய் அதாவது 2000 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் ஜனாதிபதி இதன் போது குறிப்பிட்டார். 3 மாதங்களுக்கான இந்த முன்மொழிவை அரசாங்கம் தயாரித்துள்ளதாகவும் இலக்கு வைக்கப்பட்ட மக்களுக்கு இந்த மானியங்கள் வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்தார். இருப்பினும் முறையான தரவுகள் இல்லாத சூப்பர் டீசல் மற்றும் சூப்பர் பெட்ரோல் விலைகளை சந்தை விலைக்கு ஏற்ப மாற்றியமைக்க தீர்மானித்துள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். அதன்படி பொதுவாக ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் 100 ரூபாய் செலவை அரசாங்கமே ஏற்க தீர்மானித்துள்ளதாகவும் இதற்காக 3 மாத காலத்திற்கு அரசாங்கத்திற்கு 6000 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அஸ்வசும திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட குறைந்த வருமானம் பெறும் பிரிவினருக்கு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் 2026 ஏப்ரல் மாதத்திற்காக மேலதிக விசேட கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார்.